அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த பதிவில் சாதனை மனிதன் ராம் சுடர் அவர்கள் தொடர்பாக பார்க்கலாம். சரிங்களா? புகழ்பெற்ற ஒரு கலை இயக்குனர் தான் ராம் சுடர் அவர்கள். நிறைய மிகப்பெரிய சிலைகள், புகழ்பெற்ற சிலைகளை உருவாக்கி சாதனை படைத்தவர் ராம் சுடர் அவர்கள். தன்னுடைய 100வது வயதில் வயது மூப்பு காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள தன்னுடைய வீட்டில் காலமாக இருக்கிறாங்க. ராம் சுடர் அவர்கள் அவருடைய எந்த மாநிலத்தில் பிறந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம். ஓகேவா? சரி, இவங்க என்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது 2018 அக்டோபர் 31 அன்று உலகின் உயரமான சிலை என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் அவர்களின் ஒற்றுமையின் சிலை அதை உருவாக்கிய தலைமை சிற்பி ராம் சுடர் அவர்கள். இதே மாதிரி நம்முடைய பாராளுமன்றத்தில் தற்போது அமைந்துள்ள அமர்ந்த நிலையில் இருக்கும் மகாத்மா காந்தி அவர்களின் சிலையை உருவாக்கி வரும் இவர் தான். அதே மாதிரி சரிங்களா, மகாராஜா சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஓகேவா குதிரை மீது கம்பீரமாக உட்கார்ந்திருப்பாங்க. அந்த சிலையை உருவாக்கிய தலைமை சிற்பியும் ராம் சுடர் அவர்கள் தான். இப்படி நிறைய சாதனை படைத்த இவருக்கு சரிங்களா, மத்திய அரசானது 1999 அன்று பத்மஸ்ரீ விருதினையும் 2016 ஆண்டு அன்று பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் விருதினையும் வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. இந்த பதிவிற்கான கேள்வி: குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலைக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் என்ன? ராம் சுடர் அவர்களுக்கு எப்போது பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது? மறக்காம இதற்கான பதில்களை சூப்பரா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.